ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெயின் ட்ராப்ஸ் வளையல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த வளையல் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். பட் என்னால் வாங்கவே முடியல. நேத்திக்கு வந்து நியூ இயர் அன்றைக்கி தான் இதை வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தது போல இருக்குது. இந்த வளையல் இப்போ ட்ரெண்டிங் ஆனதுலேருந்தே நான் இதை வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் வாங்கவே முடியல. நான் சொல்லிட்டே இருந்தேன் வீட்ல வந்து, எனக்கு இந்த வளையல் வாங்கணும். எனக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த வளையல் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அடம் பிடிச்சு சொல்லிட்டே இருந்தேன். எதுக்காக மல்டி கலர் வளையல் கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மல்டி கலர் சாரீ தான் வந்து நியூ இயர் அன்னைக்கு கட்டணும் அப்படின்ட்டு நான் வந்து பிளான்ல இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம ரெயின் ட்ராப்ஸ் வளையல் கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவும் அடம் பிடிச்சு கேட்டுட்டே இருந்தேன். ஸோ அதுக்காகவே அவங்க வந்து நியூ இயருக்கு முன்னாள் நைட்டு போயிட்டு இவங்க வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியவே தெரியாது. மார்னிங் காலையில எந்திரிச்ச பிறகு தான் நான் சாரீ கட்டும்போது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, நான் வேறு வளையல் போடலான்ட்டு எடுத்திருந்தப்ப, இந்த வளையல் கொண்டு வந்து கையில் குடுத்தாங்க. ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சர்ப்ரைஸாக பண்ணும்போது எப்படி வீடியோ எடுக்க முடியும்? இந்த வளையல் வந்து அவங்க சென்னையில தான் வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்க. 150 ருப்பீஸ்க்கு வந்து ஒரு டசன் குடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து லோக்கலில் வந்து எனக்கு இந்த மாதிரி வளையல் கிடைக்கவே இல்ல. மல்டி கலர் வளையல் மட்டும் வந்து 2 டசனும், மற்ற கலர்ஸ்லாம் வந்து ஒரு டசன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த கலர்ஸ் வளையல் எல்லாமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே இருந்தது. எல்லாமே எனக்கு பிடிச்ச கலராகவும் இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் வந்து இந்த சாரீக்கு நியூ இயர் அன்னைக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுனால என்னால் வந்து வளையல் வந்து எல்லா வளையலையும் பிரித்து பார்க்க முடியல. அதனால நான் வந்து அந்த மல்டி கலர் வளையல் மட்டும் எடுத்து அந்த சாரீக்கு மேட்சிங்காக போட்டுட்டேன். இன்றைக்கி தான் வந்து சரி, பாப்பாங்க ஸ்கூல் போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஓப்பன் இல்லையா? பாப்பாங்க ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. சரி, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வளையல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இப்போ வளையல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அப்போ தான் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். எல்லா கலருமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து எனக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்ன, வளையல் சைஸ் வந்து 1 இன்ச்சு கம்மியாக இருந்தது. நான் வந்து 2.6 போடுவேன். அவங்க வந்து 2.4 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கையில் வளையல்லாம் போட்டு பார்த்துருந்தேன். போட்ட பிறகு ரொம்பவே அழகாக இருந்தது. பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. கழட்டவே மனசு வரல. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் இந்த வளையல் ட்ரெண்டிங் ஆனதுலேருந்தே நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் கேட்டப்ப அவங்க வந்து 250 1 டசன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே வந்து நம்ம யூடியூப்பில் நான் வீடியோஸ் பார்க்கும்போது வந்து 150 1 டசன் அப்படின்ற மாதிரியும் சில வீடியோக்கள் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்காக வந்து சென்னை சைட் போனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஹோல்சேல் கடையில் 150க்கு வாங்கலாம். சரி, நம்ம வளையலும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் இல்லையா? எதுக்கு 250 கொடுத்து 1 டசன் வாங்கணும் அப்படின்ட்டு நான் வாங்காமயே இருந்தேன். அதனால தான் நான் வந்து வீட்ல சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு வளையல் கண்டிப்பா வேணும். எனக்கு நியூ இயர் அன்னைக்கு நான் மல்டி கலர் வளையல் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே அடம் பிடிச்சு கேட்டுட்டே இருந்தேன். அவங்களும் எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. நியூ இயர் அன்னைக்கு நம்ம வந்து ஹாப்பியா இருந்தோம்னா, நம்ம வருஷம் முழுக்கவுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அன்னைக்கு வந்து இந்த வளையலுக்காகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இது வந்து ஒரு லைட் கிரீனு. அதில வந்து ஒரே ஒரு வளையல் மட்டும் உடைஞ்சிருந்தது. ஓப்பன் பண்ணும்போதே உடைஞ்சு தான் இருந்தது. பட் வளையல் ரொம்ப அழகா இருந்தது. இதில ஒரு வளையல் உடைஞ்சிருந்தது. ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஷாப்பில தான் வளையல் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ஃபேன்சி வளையல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுகார்பேட்ல இருக்கு. இந்த ஷாப்போட கார்டு வந்து நான் வீடியோவோட எண்ட்ல ஆட் பண்றேன். தேவைப்பட்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட நீங்க புக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கடையில வளையலோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.